திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஏழை பாடுதல் கருந்தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. ஏழை பாடுதல் கருந்தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்பி இந்த துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்பி இந்த துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனமாறன் வந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. மனமாறன் வந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. எனதுள்ள ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்பிடுவே. எனதுள்ள ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்பிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுவேன். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நீங்கள் இருக்கிற இடம் தேவ சமூகம், அதை முதலாவது உணருங்கள். தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார். இந்த உலகத்தில் மனிதனை தேடி வருகிறவர் நம் தேவன் ஒருவர் தான். அவரை தேடி உங்கள் இல்லங்களுக்குள் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
இது பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு, இந்த ஸ்லாக்கியம் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் வீடுகளில் கடந்து வந்திருக்கிறார் என்று விசுவாசிங்கள். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், பதில் கொடுக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என் தேவையெல்லாம் சந்திப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அவருக்கு ஒப்பானவர், அவருக்கு இணையானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. தெய்வம் நம்மை தேடி வருகிறார். உலகத்தின் மனுஷனுக்கு தெய்வத்தை தேடி போகும்போது தேவனோ உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்கள் வீடுகளுக்குள்ள இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவும்? ஒவ்வொரு வீடுகளிலும் நீ கடந்து வந்திருப்பதற்காகவும், ஒவ்வொரு தேவ ஜனங்கள் குடும்பத்தில் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவும். ஆண்டவரே, இந்த வீடியோ மூலமாய் பார்க்கின்ற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்குள் நீ கடந்து போவதற்காக, உடைய ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. உமக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது கர்த்தாவே. கர்த்தாவே, தேவர்களே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என் வாக்கு மறவாமே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என் வாக்கு மறவாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்களே? உமக்கு ஒப்பானவர் உங்கள் பக்கத்திலாமே. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தோதகமும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தோதகமும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தேனே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். என்னை காண்கிறவரே, இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவதில்லை. உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடு. இன்றைக்கு அற்புதம் செய்வார். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் ஷபாதுரியா. உமக்கு ஒப்பானவர் நிகபபபா. உமக்கு ஒப்பானவர் ரகுதியா. வானத்திலும் பூமியில் ரகலமா. உமக்கு ஒப்பானவர் அபிஷேகத்திற்கு ஒவ்வொரு இடத்துக்குள்ளாக. பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களே, உமக்கு ஒப்பானவர்
உணர முடிகிறவங்களா கர்த்தர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார், நம்மை தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஆலயத்தில் ஆசீர்வாதமான தேவன் தாமே இன்றைக்கு வீட்டின் அருகிலே உங்கள் அருகிலே தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இருங்கள். இந்த வீடியோ மூலமாய் பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புங்கள். கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார், கர்த்தர் எல்லா வியாபாரத்தையும் கர்த்தர் மாற்றுவார், உங்கள் தேவைகளை தேவன் கொடுப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும் ஐயா? எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நோயின் தாக்கம் எங்களை என்ன செய்ய முடியும் கர்த்தாவே? எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் அதிகமாக அறியும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே ஒரு வேதனையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் தொடர்ந்து பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி தேசமும் மற்ற அநேக காரியங்கள் அறிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவைகளிலே தேவனை நாம் சார்ந்து வாழும்போது நமக்கு மிகுந்த பாதுகாப்பு. நாம் தேவனை அறிகின்ற அறிவில் வளரும்படியாய் தேவன் விரும்புகிறார். இனி வரும் காலங்கள் பொல்லாத காலமாய் இருக்கிறபடினாலே, ஒரு பயம் நிறைந்த காலமாய் இருக்கிறபடினாலே நாம் ஆராதிக்கிற, நாம் வழிபடுகிற கர்த்தரை அறிவது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளையும் கூட தியானிக்கும்படியாக உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? அவர் சமீபமாய் இருக்கிறது போல. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது? சமீபமாய் இருக்கிறது, தேவன் சமீபமாய் இருப்பது போல வேற எந்த ஜாதிக்கும் இவ்வளவு சமீபமாய் இல்லவே இல்லை. உலகத்தில் உலகம் முழுமையாய் உலகத்தில் எவ்வளவு மொழிகள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது, ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே தெளிவாக மோசே மூலமாக தேவன் சொல்லுகிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி எது? நம்மை பார்த்து வேதம் சொல்கிறது பெரிய ஜாதி என்று சொல்லி. நாம் ஒரு தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், உலகத்தின் மக்களுக்கு அற்பமாக தோன்றலாம். ஆனால் வேதத்தினுடைய தேவனும் சொல்கிறார் பெரிய ஜாதி என்று சொல்லி. காரணம் என்ன? தேவன் சமீபமாய் வருகிறார். நம் தேவன் தூரமாக மலையிலே இருந்து வெளிப்படுகிறவர் அல்ல, சமுத்திரத்திலிருந்து வெளிப்படுகிறவர் அல்ல, தூரத்தில் இருக்கிற சூரியனிலிருந்து வெளிப்படுகிறவர் அல்ல, நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுகிறவர் அல்ல, சந்திரனிலிருந்து வெளிப்படுகிறவர் அல்ல. அவர் சமீபமாய், தேவன் சமீபமாய் வருகிறவராய் இருக்கிறார். வேற எந்த ஜாதிக்கும் இந்த வாக்கியம் கிடையாது. இத்தனை பெரிய தெய்வத்தை, மகத்துவமான தெய்வத்தை வழிபடுகிற நாம் வழிபடுகிற முறை இதுவா என்று உங்களை நீங்களே என்னை நானே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற முறை இதுதானா? வேற எந்த ஜாதிக்கு இல்லையே. உலகத்தில் உயர்ந்த ஜாதிகள் என்று சொல்கிற அனைவரும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட வேற எந்த ஜாதிக்கும் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. அவரே சொல்ற, மோச இடத்துல தேவன் சொல்ற, வேற எந்த ஜாதிகளும் கிடையாதுங்க, இந்த வாக்கியம் கிடையாது. யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவ ஜனங்களாக நாம் உயர்ந்த ஜாதியாக இருக்கிறோம். கடவுளை, அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வத்தை சமீபமாக பார்க்கும்படியாக, அவருக்கு ஒப்பானவர் யார் என்று பாடின வண்ணமாக அவர் மனிதனுடைய நடுவிலே சமீபமாய் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் சமீபமாய் இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் நீங்க சொல்ல சமீபமாக வேற எந்த ஜாதிக்கும் இல்லையே. உலகம் வல்லரசு நாடெல்லாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை சொந்தமாய் ஏற்றுக்கொண்டவளாக, ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவளாக,
தன்னுடைய வாழ்க்கை முழுமையை கொடுத்த ஜனங்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். அவர் சமீபமாக இருக்கிறார். தேவன் நம்முடைய தேவன் விளங்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு நாம் வழிபட்டு கொண்டு வருகிறோம். தெரியல, நமக்கு தெய்வத்தின் மகிமை தெரியாமல் அவரை மட்டுப்படுத்திதான் வாழ்கிறோம். ஏனோ தானென்று வழிபடுகிறோம். இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடக்கிற சம்பவம் எல்லாம் தேவனுடைய வருகைக்குரிய அடையாளங்களை காண்பிக்கிறது. யோசித்து பாருங்கள். இன்னும் அதிகமாக சொல்லிதான் எல்லா காரியமும் சொல்லப்படுகிறது. இன்னும் பாதுகாக்கும்படியான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பற்ற உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மோசே மூலமாக தேவன் சொல்கிறார், அதை மறுபடியும் வாசியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. எப்போதெல்லாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், எப்பெல்லாம் தேவனை வர்ஷிப் பண்ணுகிறோமோ, ஆராதிக்கிறோமோ, அப்போதெல்லாம் தேவன் சமீபமாய் இருக்கிறார். ஆலயத்துக்கு வரவில்லை என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம், உங்களுக்குள்ளே பாரம் இருக்கலாம். அது தேவனுக்கு தெரியும். உங்களுக்குள் பாரம் இருக்கிறதா? ஐயோ, தேவனை வழிபட முடியவில்லை என்ற பாரம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். அப்படி பாரம் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்தில் எப்படி நீங்க அவரை உண்மையாக தொழுது கொள்வோம்னா, அவரை தொழுது கொள்ளுங்க. தொழுது கொள்கிற யாவருக்கும் தேவன் எப்படி இருக்கிறார்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்போது உங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த நிலைமையிலே நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்க. நாம் தொழுது கொள்கிற தொழுதல், ஆராதிக்கின்ற ஆராதனை என்பது அவர் சமீபமாய் வருகிறார். தேவன் சமீபமாய் வந்துவிட்டால் அந்த வீட்டுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீட்டிலே கடந்து போன போது, மாம்சத்தில் வாழ்ந்த போது, ஒரு ஊரில் போனால் அங்கே அற்புதம் நடக்கும். சகை வீட்டுக்கு போகிறார், சகைக்குள் பெரிய மாற்றம் வருகிறது. பேதுருடைய மாமி வீட்டுக்கு போகிறார், சுகமடைவதை பார்க்கிறோம். அவர் சமீபம் சென்று விட்டால், அவர் பக்கத்தில் சென்று விட்டால் எல்லா மாற்றமும் வரும். அதுபோல இன்றைக்கு கர்த்தர் எங்கே இருக்கிறார்? உங்களோடு சமீபமாய், அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீர் அவர்களுடைய அருகில் இருக்கிறார். எதற்கு? பிரச்சனைகளை மாற்றுவதற்கு. அருகில் வந்த தெய்வனை எப்படி வழிபடுகிறோம்? ஒரு பெரிய நபர் வந்துவிட்டால் யோசித்து பாருங்க, எப்படி அவருக்கு ஒரு கணத்தை கொடுப்ப யோசித்து பாருங்க. ஒரு பெரிய நபரோ, உறவுகள் மிகுந்த அன்புள்ள ஒரு உறவு வந்து விட்டால் எப்படி மதிப்பு, எப்படி அவர்களுக்கு காரியங்களை செய்வோம்? வீட்டுக்கு வந்து விட்டால் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். என்ன செய்கிறோம்? தேவனுக்கு என்ன வழிபாடு இது? ஆண்டவர் அங்கலாய் சொல்கிறார் மோசத்திலே, வேற எந்த ஜாதிக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடையாது, வேற யாருக்கு இந்த வாக்கியம் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. அங்கே மோசே சொல்கிற பெரிய ஜாதி உங்களை போல யாரும் கிடையாது, பெரிய ஜாதி என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏன்னா அவர் அருகில் வருகிற தேவனை ஆராதிக்கிறோம். நீங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க. நீங்க தேவனை தேடுவது, ஆராதிப்பது கவனத்தோடு, பயத்தோடு, உண்மையோடு நீங்கள் தேடுகின்ற போது அவர் அருகில் வருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிற ஒரு காரியம், இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி, வேற பெரிய ஜாதி எது? ஒரு கேள்வி. வேற யார் இருக்கிறாங்க? தேவனை ஆராதிக்கின்ற சமீபத்தில் வருகிற வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை வந்து போக்கடிக்கிறீங்க. கிருபை நாம் வீணாக்கி விடுகிறோம் அல்லவா? வேதனை. இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனைப்படுத்தினார்கள் தேவனை. இன்றைக்கு நாம் கூட தேவ ஜனங்கள் சொல்லுகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். காலையிலே தேவனை வழிபடுவதற்கு நீங்கள் எழுந்த விதம் எப்படி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வழிபடுகிற விதம் என்னவென்று கர்த்தருக்கு தெரியும். 8 மணிக்கு ஆராதனை என்று சொன்னாலும் கூட நான் காலையில் 5 மணிக்கு எழுந்து செய்கிறேன், குளித்து விட்டு 6 மணிக்கு அங்க கர்த்தர் பெரியவர், என்னை பார்க்கிறார். எதற்கு வருகிறேன், எந்த நேரத்துக்கு வருகிறேன் சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் கர்த்தருக்கு. வேற யாருக்கும் இந்த சாக்கியம் கிடையாது. சமீபமான ஒரு தெய்வத்தை வழிபடுகிற ஒரு காரியம் கிடையாது. தெய்வத்தை தேடி செய்கிறாங்க, மலைகளுக்கு செல்கிறார்கள். என்ன செய்யறாங்க? மலைகளுக்கு செல்கிறார்கள். என்னவோ நாட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மலைகளுக்கு செல்கிறார்கள். அங்கே தியானித்தால் அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எல்லாம் கடந்து போகிறார்கள். மலையிலே அந்த பனி குளிர் என்ன செய்கிறார்கள்? நான் அந்த மலைக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒரு பனி சூழ்ந்த ஒரு இடம். ஹரித்வார் தாண்டி பார்க்கின்ற போது, அந்த மவுண்டன் பார்க்கின்ற போது செல்கிறார்கள் பனி சீற்றத்துக்குள்ளாக. ஆனால் தேவனும் நம் வீட்டுக்குள் வருகிறார். இதை விட ஒரு பெரிய காரியம் என்ன? யோசிக்கிறீங்களா? நாம் யோசிக்கிறோமா?
யோசித்து பாருங்கள், யோசிப்பதே கிடையாது. மற்ற எல்லாவற்றுக்கும் யோசனை வைக்கிறோம், இதை யோசிப்பதே கிடையாது. யோசிக்கணும். நான் வீட்டை விட்டு படிக்கட்டில் இறங்கி வரும்போது யோசித்தவர், ஆண்டவரே, நான் இருக்கிற வீடை விட, இங்க இருக்கிற 5 வீடை விட, இந்த தெருவை விட, இந்த பட்டணத்தை விட, இந்த மாநிலத்தை விட, இந்த நாட்டை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறேனே. யோசித்தவர், பெரிய தேவன் வேற எந்த ஜாதிக்கும் இந்த பாக்கியம் இல்லையே. உலகத்தில் பெரிய பெரிய ஜாதிகள் இருக்கிறார்கள், நம்மெல்லாம் தாழ்ந்தாக யோசிக்கலாம். தேசத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்க, ஆனால் நாம் தான் பெரிய ஜாதி. தேவனே சொல்கிறார் மோசையின் மூலமாக, வேற யாருக்கும் இந்த கிருபை கிடையாது. உணர்கிறோமா? இனி வரும் காலங்கள் ஆபத்து சூழ்ந்த காலம் அல்லவா? எப்படி வழிபட யோசிக்கிறோம்? எப்படி தேட யோசிக்கிறீங்க? வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க? எப்படி ஜெபிக்கிறீங்க? எப்படி தேடுறீங்க தேவனை? சாதாரணமானவா கூப்பிட்டால் பக்கத்தில் வருகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோமே. இதை விட யாரும் உலகத்தில் பார்க்க முடியாது. அதே அதிகாரத்தில் வாசிப்போம். 12 வாசிக்கும் ப்ளீஸ். அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அங்க வீட்டுல ஒரு ரூபமும் கிடையாதுங்க. பட் தேவன் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அங்கே இருக்கிறார். எவ்வளவு தெளிவாக சொல்லுங்க. சத்தத்தை கேட்கிறீங்க, என்ன செய்யுங்க? தேவ சத்தத்தை நீங்க கேட்கிறீங்க, என்ன செய்ய கேட்கிறீங்க? வேற ஜாதிக்கு இந்த கிருபை கிடையாதுங்க. நாம் தான் பெரிய ஜாதி. நாம் வழிபடுகிற தேவன் யார்? சமீபமா இருக்கிறார். தொழுது கொள்ளும் போதெல்லாம் அருகில் வருகிற தேவனை ஆராதிக்கிறாங்க. உணர்ந்திருக்கிறீங்களா? அந்த அனுபவத்தை உணர வேண்டும். நாம் அருகில் வருகிறார். அவர் அருகில் வந்தால் நம்மால் தாங்க முடியாது. அவர் அருகில் வந்து விட்டால் கண்ணீர் விடும். அவர் அருகில் வந்து விட்டால் ஒரு குழந்தை போல மனம் சொல்லும். இந்த அனுபவத்துக்குள் இருக்கிறோமா? இங்க சொல்கிற அவருக்கு என்ன கிடையாது? ரூபம் கிடையாது, ரூபத்தை காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். அதனால் உங்கள் வீட்டில் எந்த ரூபமும் கிடையாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவன் அருகில் தான் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் தேவையை சந்திக்க இருக்கிறார். உங்கள் பலவீனத்தை எடுத்துக்கொள்ள இருக்கிறார். சுகத்தை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் அங்கே வந்திருக்கிறார். இயேசு வந்து விட்டால் அங்கு அற்புதம் தான். மரித்து 4 நாட்களாகப்பட்ட அந்த குடும்பத்தை இயேசு சந்திக்க போகிறார். அங்க இருக்கிற மக்கள் யோசித்தார்கள். அவர் அங்கே பார்க்கும்போது துக்கம் விசாரிக்க வருவதாக யோசித்தார்கள். 4 நாட்கள் ஆகிவிட்டது. மிகவும் நேசித்த ஒரு குடும்பம் அது. எப்போதெல்லாம் அந்த கிராமத்துக்கு பெத்லகேமுக்கு தேவன் போகிறாரோ அப்போதெல்லாம் அந்த மரியாள் வீட்டில் தான், மார்த்தாள் வீட்டில் தான், லாசர் வீட்டில் தான் தங்குவது இயேசுவின் வழக்கம். பலவீனம் அடைந்து மரித்து விட்டான் என்ற கேள்வி பலவீனம் அடைந்த போதே ஆண்டவருக்கு அந்த காரியங்கள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 4 நாட்களுக்கு பிற்பாடு வருகிறார். வந்து என்ன செய்தார்? துக்கம் விசாரித்து விட்டு சென்று விட்டாரா? 4 நாட்கள் ஆகி நாற்றம் எடுக்கப்பட்ட லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறபடினாலே எப்பேற்பட்ட காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டதையும் செய்ய முடியும். இயேசு ஒரு வீட்டில் வருகிறார்னு சொன்னார். தேவன் ஒரு குடும்பத்தில் கண்டுமன்னு சொன்னால் எதற்கோ வரவில்லை, ஒரு நோக்கத்தோடு வருவார். அன்றைக்கு லாசர் வீட்டிற்கு மரித்து போன லாசருடைய அந்த இடத்துக்கு கடந்து போன போது ஒரு நோக்கம் இருந்தது. யூதர்கள் அழுதார்கள், மரியாளும் அவருடைய குடும்பம் அழுதது, இயேசுவும் கண்ணீர் விட்டார். நாம் கூட துக்க வீட்டுக்கு போனால் கண்ணீர் விடுவோம், அவ்வளவுதான். துக்கம் விசாரித்து விட்டு வந்து விடுவோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அங்கே ஒரு மாபெரும் அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் வந்திருப்பதற்குரிய நோக்கம் என்ன? ஒரு அற்புதம் செய்ய, ஒரு அதிசயம் செய்ய. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவரை ரூபமாய் அல்ல இருக்கிறார். வீட்டில் இருக்கிறீங்க, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அங்க சொல்லுகிறார். அங்கே மறுபடியும் அதை வாசிக்கும் ப்ளீஸ். அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். இப்போது வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறீங்க. நான் ஒரு சாதாரண மனுஷனுக்கு, பட் நான் சொல்வது அந்த சராசரியில் உருவாக்கிற தேவ சத்தத்தை வீட்டுக்குள்ள கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரூபம் இல்லை, ஆனால் தேவ சத்தம் அங்கே இருக்கிறது. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதிர்பார்க்கிற காரியங்களை தேவன் செய்வார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை தான் கேட்க முடியும், ரூபத்தை நம்ம பார்க்க முடியாது.
ஒரு உறவினர் ரூபமாய் வரும்போது எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு அன்பு, எவ்வளவு கரிசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரூபமற்ற தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி யோசிக்கிறோம், எப்படி வழிபடுகிறோம், எப்படி துதிக்கிறோம், எப்படி வேத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேற எந்த ஜாதிக்கு இல்லை. கற்பனையில் ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாம கற்பனை கெட்டது, கற்பனை போல தோன்றலாம் நமக்கு. இல்லை, நான் விசுவாசிக்கின்றேன், கடுகளவு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவையெல்லாம் இருந்தாலும் கூட கர்த்தர் அவைகள் மத்தியில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. காரணம் என்ன? அவர் சமீபமானவர், தொழுது கொள்ளும் போதெல்லாம் விளங்கி வருகிறவராய் இருக்கிறார். 7 மடங்கு எரிகின்ற அக்கினி, தூக்கி எறியப்பட்ட மனிதன் அங்கே அந்த அக்கினியிலே சங்கரிக்கப்படுகிறான். சாவதை பார்க்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட பதறாமல், பயமில்லாமல் தேவ ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அந்த அக்கினியை சமீபமாய் காரணம் என்ன? அவர்கள் வைராக்கியம் உள்ள தேவ ஜனங்கள், வாஞ்சையுள்ள தேவ ஜனங்கள், தேவனுக்காக வாழமுடைய விரும்புகிற தேவ ஜனங்கள். அதனால்தான் 7 மடங்கு அக்கினி அவருக்கு ஒரு பொருட்டாய் தோன்றவில்லை. வைராக்கியம். இன்றைக்கு நமக்குள் வைராக்கியம் இருக்கிறதா? நாம் ஒரு தேவ ஜனம், என் தேவன் என்னிடத்தில் வருகிற தேவன், நான் ஆராதிக்கிறவர் என்னை காண்கிற தேவன், என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்கிற அந்த ஒரு விசுவாசமும் வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? உலக ரீதியான உறவுகளுக்கெல்லாம் வைராக்கியம், எவ்வளவு உண்மை, கருத்து, இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மன உளைச்சல் தான் மிஞ்சும். தேவனோடு கூட உறவாடுகிற அந்த உறவாடுதலுக்குள்ளாக தான் நமக்கு வேண்டிய ஆறுதல், தைரியம், உற்சாகம் எல்லாவற்றையும் தேவன் செய்வார். சுகத்தையும் தேவன் கொடுப்பார். அதனால் அங்கே நாம் பார்க்கிற வண்ணம் அவருக்கு என்ன கிடையாது? சத்தத்தை தான் கேட்க முடியும் தவிர உருவத்தை காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, மறுபடியும் 14 வாசிங்க. நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிற தேசத்திலே நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரேப்பிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் அக்கினியில் பேசுகிறார். ரூபத்தை காணல, ரூபத்தை காணல. அங்கே ராஜா பார்க்கிறார், 3 பேரளவோ தூக்கி எறியப்பட்டார்கள், 4வது நபர் இருக்கிறார் என்று அவன் உணர்கிறான், தவிர அவனை காணவில்லை. அது போல இன்றைக்கு தேவன் உங்களோடு தான் இருக்கு. ரூபத்தை பார்க்க முடியாது. ரூபம் இல்லைன்ட்டு நம்பனாதீங்க. நீங்க கவனம் இல்லாம இருக்காதீங்க, கவனமா இருங்க. தேவன் கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பொருந்தியும் சில நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் வார்த்தை தான். ரூபத்தில் பார்க்க முடியாது. அதனால் இன்றைக்கு நாம் அவரை வழிபடுகிற விதம் இந்த நாட்கள்ல மிகுந்த வைராக்கியமா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். லாக்டவுன் ஆயிடுச்சு, ஏதோ நான் நாளை எப்படி டைம் பாஸ் ஏதோ பண்ணிட்டு போறது அல்ல. தேவனை தேடுவதில் வைராக்கியம் இருக்கணும். நேரத்தை ஒதுக்கணும். நம்ம தேவனுக்காக குடும்பமா ஒதுக்கி தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா இந்த பாக்கியம் வேற எந்த ஜாதிக்கும் சமீபமான தெய்வத்தை யாரும் பார்க்க முடியாது, கிட்ட யாரும் பார்க்க முடியாது. கடவுளை கிட்ட நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் உண்மையாக நாம் கூப்பிடும் போது உணர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. இது உனக்கு காட்டப்பட்டது, அறியப்படிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சுகமா இருப்பது காட்டப்பட்டது. என்னதுங்க? சுகமா இருக்கிறீங்க. இன்றைக்கு எவ்வளவு ஜனங்களை பாதித்த அந்த நோய் உங்களை தாக்கினதா? இல்லையே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பார்க்கல, கர்த்தர் உங்களோடு இருந்திருக்கிறார். எவ்வளவு ஜனங்களை தாக்கினது. மாளிகைக்குள் இருக்கிற மக்களை எல்லாம் அந்த கொரோனாவுடைய அந்த தாக்கம் அவனை தாக்கினது அல்லவா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அருமையா சொல்லுகிறார். வாசிக்க மறுபடியுமா ப்ளீஸ். கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீங்க அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. இது உனக்கு காட்டப்பட்டது. என்னங்க முதல்ல காட்டப்படுகிறது? சுகமா இருப்பது என்னங்க? தேவன் அருகில் இருக்கிறபடினால் தான். விளங்குதுங்களா? தேவன் அருகில் இருக்கிறார். பலவீனம் வந்த போதிலும் கூட கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டாரே. கடந்த ஒரு 3-4 நாட்கள் முன்பாக கேரளாவிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு வீடியோ காலில் வராங்க. அவருடைய தாயார் இந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டு அதிகமான பாதிப்புக்குள்ளாக வயலெல்லாம் வீங்கிட்டு மூச்சு விட முடியாதபடி இருந்தார்கள். அந்த வீடியோ காலை ஜெபித்த போது கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடிய இறங்கினார். தேவன் சமீபமா இருக்கிறார். கடந்த ஒரு 10 நாட்களுக்காக ஒரு சகோதரி, ஒரு வாலிப மகன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு
இடத்துல தொலைபேசியில் அவர்கள் பேசுனாங்க. அவங்க ஒரு ஊழியர் செய்கிறவர்கள். அவங்க சொன்னாங்க, ஆனால் உங்களுக்கு எந்த அந்த கிஃப்ட் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் சொல்லி அந்த வாலிப மகனுக்கு ஜெபித்த போது வீடியோ காலில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். சமீபமான தேவன், சமீபமான தேவன். நான் இப்போது 2 வாரங்களாக இரவு ஜெபத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். தேவ ஜனங்கள் பார்க்கிறீங்களா எனக்கு தெரியாது. எனக்குள் தேவன் உணர்த்தின ஒரு காரியம், தேவன் சமீபமாய் உணர்த்துக்குள் உணர்த்தினார். இந்த இரவு ஜெபம் என்பது அனைவருக்கும் ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் சுகத்தையும் ஆதரவை கொடுக்கும் என்று சொல்லி எனக்கு உணர்த்தினார். ஒருவேளை ஒரு பெரிய ஊழியக்காரர் கிடையாது, மற்ற பார்வைக்கு நாம் ஒரு அற்பமாய் தோன்றலாம். ஆனால் எனக்குள்ளே சமீபமாக இருக்கிற தேவன் எனக்கு உணர்த்தினார் அந்த காரியத்தை. தேவ ஜனங்கள் அதை எப்படி யோசிக்க எனக்கு தெரியாது. எனக்குள் உணர்த்தினதை நான் கனம் நிறைந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். நான் வீட்டுக்குள்ள அந்த இரவு ஜெபத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். தேவன் எப்படி சித்தம் வைத்திருக்கிறார் அதை நடத்தும்படியாக அவர் சமீபமாக இருக்கிறார். அதை உணர்த்தும் போது அதை எப்படி நடத்த வேண்டுமோ தொடர்ந்து நடத்துவதற்காக தேவன் அனுமதித்தால் நடத்த போகிறேன். காரணம் என்ன? சமீபமாக அவரை உணர்ந்தேன். எனக்குள்ளே உணர்கிறேன் தேவனை. நான் பிரபலமான ஒரு ஊழியக்காரனுடைய ஆனால் கர்த்தர் உணர்த்துவதை என்னால் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உணர்த்தும் பொழுது அந்த உணர்த்துவதின் பிரகாரமாய் செய்யும் போது அதிலே ஜெயத்தை பார்க்க முடியும். ஆனால் தடையும் தடுமாற்றங்களும் பிரச்சனையும் வருவதையும் பார்த்திருக்கிறேன். 22 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் உணர்த்தினார். பெங்களூர் போகும்படியாக என் உள்ளத்தில் உணர்த்தினார். கடந்து போனேன். அங்கே 100கணக்கான தேவ ஜனங்களை அறியும்படியாக, அங்கே அநேக ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அற்புதங்களை தேவன் செய்தார். காரணம் என்ன? எனக்கு ஒரு சமீபமாக இருந்தார். இப்போது அந்த ஒரு ஓலை வீட்டுக்குள்ளே ஒழுகிய ஒரு ஓலை வீட்டுக்குள்ளே சமீபமாக இருந்து உணர்த்தி அதை முடித்துக்கு நடத்தி வந்த போது அந்த ஊருக்கு போகும்படியே உணர்த்தினார். பிரபலமாய் இருக்கும்போது வருகிறவர் அல்லங்க, ஏழ்மையாக ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே சமீபமாய் வருகிற தேவன் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். வேறு யாருக்கு இது பாக்கியம் கிடையாது. இதெல்லாம் உணர வேண்டும். ஏதோ வாழணும் அப்படி கிடையாது. நீங்கள் விசேஷமான ஜனங்கள் தான். நாம் தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடியான ஒரு கடமை உள்ளது. நமக்கு தேசத்துக்காக கண்ணீர் விட வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வேற எந்த ஜாதிக்கும் கடவுள் சமீபமாக வருகிற கிருபை கிடையவே கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளை மாற்றப்படுகிறோம் அத்தனை பேர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஜாதியும் கிடையாது. உலகத்தில் எல்லாம் பெரிய ஜாதி எல்லாம் இருக்கலாம், பெரிய மதங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், தேசங்கள் பெரிதாக இருக்கலாம், வளர்ச்சி நாடுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் போல தெய்வம் உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் இன்றைக்கு நாம் அந்த அனுபவத்தில் போக வேண்டும். அவர் சமீபமாய் வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்து நாம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யாருக்கு சமீபமாய் இருக்கிறார்? உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்களையோ, பலவிதமான தடுமாற்றங்களையோ, கசப்புகளையோ, கோபங்களையோ, வைராக்கியங்களையோ, பலவிதமான எண்ணங்களையோ வைத்துக் கொண்டு நாம் கர்த்தரை சமீபமாக உணர முடியாது. தெளிவாக சங்கீதக்காரர் சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதாவது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இருக்கிறார் சமீபமா, கிட்ட இருக்கிறார். எட்டெல்லாம் கிடையாது, சமீபமா பக்கத்துல இருக்கிற, க்ளோஸா இருக்கிற தெய்வம். நாம் எப்படி தேடுகிறோம்? உண்மையாக தேடுகிறோமா? யோசித்து பாருங்கள். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவனுக்கு இருக்கிறார் சமீபமாக இருக்கிறார். வேற எந்த ஜாதிக்கு இந்த பாக்கியம் கிடையாது. வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடையாது. உபாகத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 39 வாசிக்கும். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளிலே அறிந்து உன் மனதிலே சிந்திக்கணும். ஒன்று நம் வாழ்க்கையில் சிறுக மனதில் சிந்திக்கணும். என்ன பண்ணுங்க, சிந்திக்கிறீங்களா? தேவனை எவ்வளவு நேரம் சிந்திக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. மற்றதெல்லாம் சிந்தனைக்குள்ள ஓடுதுனாங்க, சிந்தித்துக்கிட்டே இருக்கிற மற்ற காரியங்களை சிந்திக்கிற தேவனை சிந்திக்கிறோமா? உன் மனதில் செய்யணுங்க, தேவனை சிந்திக்கணுங்க. வசனங்களை யோசிக்கணும், வசனங்களை தியானம் சிந்திக்கணும். நம்முடைய அதிகமாக நம்முடைய சிந்தனைக்குள் யாருக்கு வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தைக்குள் இருக்கணும். சிந்திக்கணும் தெய்வத்தை. அவரை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றுவார். அவரை சிந்திக்கணும், அவரை யோசிக்கணும், அவரை சிந்திச்சே ஆகணும் நாட்கள்ல.
சிந்திக்கும்படியாக என்ன செய்யும்படியாக வாசிங்க. கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளிலே அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளுக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு சிந்திக்கணும். என்ன பண்ணுங்க? நன்றா இருக்கணும். என்ன பண்ணுங்க? ஒன்று உண்மையாய் தேட வேண்டும், இரண்டாவது என்ன பண்ணுங்க? சிந்திக்கணும். எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கை இவ்வளவு சமீபமா இருக்கிற ஏனோ தோணை என்று சொல்லி ஏதோ ஒரு நமக்கு நேரம் கிடைச்சா நமக்கு தேவையானதுக்காக தேவனை தேடுவது அல்லங்க. ஒன்று உண்மையாக தேடணும், இரண்டாவது சிந்திக்கிற காரணம் நன்றாயிருக்கும். நண்பர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகள் இருக்கும்படியாக நன்றாயிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்று. பாருங்க, ஒன்று உண்மையாய் கூப்பிட வேண்டும், இரண்டாவது சிந்திக்க வேண்டும், மூன்றாவது கை கொள்வதற்கு பிரயாசப்படும். கை கொள்ளணும். கை கொள்ளாம ஒன்றும் நடக்காதுங்க. அவர் செயல்படுவது போல நாம் செயல்பட வேண்டும். ஒன்று உண்மையாய் கூப்பிட வேண்டும், இரண்டாவது சிந்திக்க வேண்டும், மூன்றாவது கை கொள்ளுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஜனங்க பார்த்தாங்க, 40 வருஷம் வண்ணாந்து என்ன பண்ணாங்க? தேவ செயலை கண்ணால பார்த்தாங்க. கடக்க முடியாத சமுத்திரத்துக்கிட்ட வரும்போது கடந்து போவதை கண்ணால பார்த்தாங்க. யோர்தானை கடக்க முடியாம யோர்தானை கடந்து போவதை கண்களால் பார்த்தாங்க. அது போல இன்றைக்கு இந்த 1.5 வருஷமாய் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக தேசம், நம்முடைய மாநிலம் எல்லாம் பாதிக்கப்பட்ட போது கூட உங்கள் கண்களால் உங்களுடைய பாதிக்காதபடி உங்களை பாதுகாத்தாங்க. யோசிக்கிறீங்களா? நீங்க யோசிக்கிறோமா? உடைய உறவுகளுக்கு ஜெபித்த போது, ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலவீனமானவர்களுக்கு ஜெபித்த போது சுகத்தை கொடுத்தால யோசிக்கிறோமா? நம்ம சிந்திக்கிறோமா? வேற எந்த ஜாதிக்கும் கிடையாது. சமீபமா வேற எந்த ஜாதிக்கும் கடவுள் கிடையாதுங்க. அவன் தட்டிட்டு தான் இருக்கணும். அது கேட்காது, அது பார்க்காது, நடக்காது, பேசாது. ஆனா தேவனோட சமீபமா இவர் எங்க வருகிறார்? வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார், உங்களோட தான் இருக்கிறார். உண்மையா பழகுங்க, உண்மையா கூப்பிடுவோம். அதோடு மாத்திரமல்ல, மனதில் என்ன பண்ணுங்க? சிந்திப்போம். மூன்றாவது கை கொள்கிற அனுபவம் வர வேண்டும். இந்த அனுபவம் வரும்போது நீங்களும் உங்கள் பிள்ளை நன்றாய் இருக்கும்படிக்கு நல்லா இருக்கணும் பண்ணுங்க. இந்த அனுபவம்லாம் வந்தாதான் அவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த ஜாதியும் கிடையாது. வாக்கு தத்தத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய பார்க்கும்போது அவர்கள் ஒரு ஏறக்குறைய 15 லட்சம் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த காணலுக்குள் கடந்து கொண்டு யாராவது 2 பேர் தான் உள்ள போறாங்க. மோசே கூட போகல. காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், சோம்பலாய் இருந்தார்கள், தேவனை தேடுவதிலே உண்மை இல்லாதவாய் இருந்தார்கள், நன்றி இல்லாதவாய் இருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தபடினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணலுக்குள் 2 பேர் மாத்திரம்தான் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் வந்தார்கள். அன்றைக்கு எகிப்தில் ஆரம்பித்த போது கடந்து வந்த அத்தனை ஜனங்களுக்குள் அவருடைய பிள்ளைகள் வந்தார்கள். ஆரோன் மரித்து விடுகிறார், மீரியாவும் மரித்து விடுகிறார், மோசையும் மரித்து விடுகிறார். மோசை சொல்லுகிறானே, அந்த காணல் வந்து கண்ணால பார்ப்பாய் தவிர வர முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அதுபோல் இன்றைக்கு நாம் உண்மையாய் கூப்பிடும் பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, கை கொள்ளுகின்ற போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம் தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். நம் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இனி வரும் காலம் பயங்கரமான ஒரு காலம்தான். கர்த்தர் உங்களுக்கு பலத்த அடைக்கலமாய், கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் மரண கோட்டையா இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிருக்குமா போல தேவனுடைய சுற்றிலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நமக்காக மனதுங்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் தேவன். அதனால் இல்லை பாதை கொடுக்கும்படியே பாரத்தை கொடுத்து விடுவோம். நம்முடைய பாரங்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், உண்மையாய் பழக முடியாது கொடுக்கும். எங்க இருக்கிற எப்படியோ ஆண்டவர் பார்க்கலாம், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஒருவரை பார்க்க விட்டாலும் நீங்கள் தேவன் பார்த்துக் கொண்டு, உங்களை நீங்கள் என்னை பார்க்க தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி வழிபடுகிறேன், எதற்காக பிரயாசப்பட சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்கள் கொள்ளாததான் இருக்கிறது. வேதனையான காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அரசாங்கம் இந்த காரியங்களுக்காக எவ்வளவு வேலையை செய்தாலும் கூட முடியாதபடிக்கு தடுமாறுகிறார்.
தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வேற எந்த ஜாதிக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. வேற யாருக்கும் கிடையாது. கடைசியாக இவனை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். முப்பத்தி 6 வசனம். உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்தில் இருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவில் இருந்து உன்னுடனே அவருடைய வார்த்தையை கேட்டார். இங்கே பார்க்கிறோம், அக்கினி நடுவில் இருந்தவருடைய வார்த்தை அக்கினி. தேவனுடைய வசனம் என்பது அக்கினி. தேவனுடைய வார்த்தை அக்கினி, ஒரு நெருப்பு போன்றது. சுட்டரித்து விடும், சுட்டரித்து விடுங்க. 7 மடங்கு எரிகின்ற அக்கினியை விட தேவ அக்கினியா பெரிதா இருந்தது. அதுபோல தேவனுடைய அக்கினியான வார்த்தை செஞ்சு உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் பிரச்சனை அதை சுட்டரித்து விடும், உங்களை உயர்த்தி விடும். அதனால இன்றைக்கு தேவன் நம்ம எதிர்பார்ப்பது என்ன? உண்மையாய் கூப்பிடுகிற அந்த அனுபவம் நமக்கு வரணும். 2வது, மனதிலே சிந்திக்கணும். 3வது செய்வது நாம் வாழ்க்கையிலே கை கொள்ளும்படியாக ட்ரை பண்ணணும். அப்படியே ஏதோ ஆராதிக்கிறேன், கடவுளை நான் நேசிக்கிறேன், நான் விசுவாசி இல்லை இல்லை, பேச்சிலே கிடையாது, பேசவே முடியாது. இனி ஒரு காலங்கள் கிரியை வீணாக்கிடாதீங்க. நாட்கள் கிரியை செய்ய வேண்டிய காலம் இது, வீணாக்கிடாதீங்க. நம்மால் என்னெல்லாம் தேவன் சொல்லுது அதெல்லாம் செய்யணும். சமீபமா இருந்தா சத்தம் கட்டினா செய்ய முடியும், அவர் சித்தத்தை செய்ய முடியும். அவர் சமீபமா இல்லாம போனா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் செய்ய பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை தான் ஓடிட்டு, நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் இப்படிதான் ஓடும். யாருக்கு என்னாலும் சொல்ல முடியாது. காத்து போல இந்த நோய் பரவிட்டு இருக்குது. இன்னும் அதிகமான பிரச்சனை வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யாருக்கும் சொல்லவே முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. எவ்வளவோ பார்க்கிறோம், தேவ ஜனங்களுடைய மரணங்களை குறித்து பார்க்கிறோம், ஊழியக்காரர்கள் எல்லாம் மரிப்பதை பார்க்கிறோம். யாருக்கு எப்போது என்ன நடக்கும் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாய் கூப்பிடும் போது அவர் எப்படி இருக்கிறார்? எனக்கு சமீபமா இருக்கிறார், எனக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார், எனக்கு அவர் பார்க்கிற வண்ணமாக எனக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் என்னை சுற்றிலும் மதிலாய் இருக்கிறார், எனக்கு கேடகமாய் இருக்கிறார். எல்லாம் வசனம் சொல்லுகிறதுங்க. வசனம் ஒவ்வொன்றும் வசனம் மூலமா தான் கிட்ட இருக்கிறத பார்க்க முடியும். சுரூபத்தில் என்ன பண்ண முடியாது, அவரை பார்க்க ஒரு சுரூபமும் கிடையாது, ஒரு உருவமும் கிடையாது, ரூபம் கிடையாது, அவர் என்ன கிடையாது, ரூபமே கிடையாது. அதுக்கு நீங்க அந்த உபவாகம் பண்ண 4வது அதை படிச்சு பாருங்க. சொல்லப்படுது என்னவெல்லாம் நம்ம செய்யக்கூடாது சொல்லி. ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவத்தையோ வணங்கக்கூடாது என்று சொல்லி அங்கே நான் தொடர்ந்து வாசிக்க முடியும். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பது உண்மையாய் கூப்பிடுகிற அனுபவம். சிந்திக்கணும், மனதில் சிந்திக்கணும். ஆண்டவரே என்னை பாதுகாக்கிற யார்? என்னை பாதுகாக்கிறது? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்காதபடி பாதுகாக்கிற ஒரு தேவன் எனக்கு கூட இருக்கிறார். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல சிந்திச்சிங்கன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? தேவனுக்குள்ளாக வளர முடியும். குடும்பம் நம்ம பாதுகாப்பு இதை யோசனை பண்ண முடியாதுங்க. இதுலயே நம்முடைய காலங்களை லாக்டவுன்ல என்ன பண்ணணும்? சான்ஸ் கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க. தேவன் இறங்கி வருவான். என்ன பிரச்சனை தேவன் பாதுகாத்து கொள்வான். எல்லா தேவையும் தேவன் சந்திப்பான். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன தீர்மானம்? நான் தொழுது கொள்வது எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? உண்மையா தொழுது கொள்வது. ஏன்னா அவர் சமீபமா இருக்கிறார். வேற எந்த ஜாதிக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. வேற எந்த ஜாதிக்கு இருக்கு சொல்லுங்க பாருங்க. கேட்கிறான், கேள்வி கேட்கிறான். வேற எந்த ஜாதிக்கு இருக்கு? எந்த ஜாதியும் கிடையாது. உலகத்துல உயர்ந்த ஜாதி எல்லாம் இருக்கிறாங்க, அது நமக்கு அவசியம் அல்ல. என் தேவனே உயர்ந்தவர். உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட உறவாடும்படியாக, அவருடைய திட்டங்களை சொல்லும்படியாக, யோசனைகளை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். நம்ம அவரோடு கூட சமீபமா இருக்கிற உணர்ந்தாங்க பண்ண முடியுங்க. அவருடைய பிளான் என்ன? நான் என்ன செய்யணும்? நான் எனக்கா ஏதோ எல்லாம் செய்கிறேனே, அவருக்கு என்ன செய்யணும்? ஐயோ லாக்டவுன் என்ன செய்ய முடியுங்க? லாக்டவுன் தாங்க. உள்ளதை ஜெபிங்க, உன் உறவுக்காக ஜெபிங்க, கண்ணீரிட்டு உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிங்க. அற்புதங்களை அவனுக்கு செய்வாரே. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் அல்லவா? லாக்டவுன் தான், லாக் ஆகி தான் இருக்கிறீங்க. அவரை லாக் பண்ண முடியாது. கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? லாக் என்ன பண்ணுங்க? திறந்த வாசல் அவரு உள்ள வருவாருங்க. ஏசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு சீசன் என்ன பண்ணாங்க? கதவு போட்டு பண்ணாங்க, உள்ள இருக்கிறாங்க. என்ன பண்ண? உள்ள சமாதானம் உள்ளாவது, சமாதானம் உண்டாவதாக சொல்லி நிற்கிறாங்க. என்னதுக்கு? லாக் பண்ணி இருக்கிறாங்க. அவையா தேவன் இறங்கி மாம்சமாய் காண்பிக்கிறார். காரணம் என்ன?
அங்கே ஒரு தோமா இருக்கிறான், தொட்டு பார்க்கும்படியாக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் மாம்சமாக நிற்கிறார். அங்கே தேவன் ஆவியா இருக்கிறார், ரூபம் இல்லாமல் இருக்கிறார், அதனால் உங்களோடு தான் இருக்கிறார். இதை சிந்திங்க. என்ன சிந்திக்கணுமோ, ஐயோ இவ்வளவு தாக்கம் உலகத்தை தாக்கினதே, என் பிள்ளையை காத்ததே, என் மனைவியை காத்ததே, என் பெற்றோரை காத்ததே, என் கணவரை காத்ததே, என் நண்பரை காத்ததே, நான் ஜெபித்த ஜனங்களை காத்ததே என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் ஜனங்கள் சிந்திக்கணுங்க. எப்படி பாதுகாப்பா இருக்கிறீங்க? உங்களை அறியாத ஒரு தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். தெரியல உங்களுக்கு? நம்ம பார்க்க ரூபம் தெரியல நமக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியல. நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. வேற எந்த ஜாதிக்கும் இந்த பாக்கியம் கிடையாது, வேற எந்த ஜனங்களுக்கும் இந்த காரியம் கிடையாது. கடைசியாக அதை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எதுன்னு கேட்கிறார். அதுங்க வேற எதுவும் கிடையாது, நம்ம தான் பெரிய ஜாதி. பக்கத்துல வந்து உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் பெற்றோரை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார், உங்கள் பலவீனங்களை தேவன் சுகமாக்க போகிறார். தேவன் நம் வீட்டுக்கு வந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸோட தேவன் வருவார். ஒரு டைம் பாஸ்ல வர மாட்டாரு, அவர் எதிர்பார்த்து வர மாட்டாரு. நமக்கு எதையாவது செய்வதற்காக தேவன் வருவார். மற்றெல்லாம் வராங்கன்னா ஒரு டைம் பாஸ்க்காக வருவாங்க, ஒரு பொழுதுபோக்காக வருவாங்க, தேவைக்காக வருவாங்க, ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு வருவாங்க. தேவன் அப்படியே சமாரியாவிலே அந்த கிணறு அருகே வந்தா அந்த பெண் ரட்சிக்கப்பட்டார். அத்திமரத்தை இயேசு கண்டார், சகிவு ரட்சிக்கப்பட்டார். மத்திமையை கண்டார், அவன் கண் குருடான கண்கள் திறக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் தன் மகிமை வெளிப்பட்டார். அந்த தேவன் இன்றைக்கு உயிருள்ளவராயிருக்கிறார். உயிருள்ள தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். உணருங்க, தொடர்ந்து உணர்ந்துகிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உணருங்க, ஜெபிப்பதற்கு இடம் கொடுங்க, வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கொடுங்க, சிந்திங்க, யோசிங்க. உலகம் எப்படி இருக்கிறது, ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவன் எப்படி நம்மை பாதுகாக்கிறார், எப்படி நம்முடைய தேவையை சந்திக்கிறார், சிந்திச்சு பாருங்க. அதோடு மாத்திரமல்ல, வாழ்க்கை செய்வது தேவனுக்கு என்று நம்ம முழுமையாய் கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். முற்றிலுமாக தேவன் அப்பேற்பட்ட கிருபை செய்ய நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நமக்கு சமீபமாய் இருப்பது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி எது? யாரை? உன்னை விட பெரிய ஆட்களா இருக்கலாம், பணம் பரிதோளா இருக்கலாம், ஐஸ்வர்ய சம்பத்தலா இருக்கலாம், அந்த சூழலா இருக்கலாம், அழகுலா இருக்கலாம், மேன்மையா இருக்கலாம். ஆனா உன்னோடு சமீபமா இருக்கிற தெய்வத்தை போல அவங்க கிட்ட கிடையாது. இதையெல்லாம் சிந்திச்சு தேவனுக்குள் வழிபடுகிற விதத்தை, எப்படி வழிபட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எப்படி அவரை நாட வேண்டும், எப்படி அவரை சோதரிக்க வேண்டும், எப்படி அவரோடு ஒரு வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நமக்குள் வர வேண்டும். என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் தேவ காரியங்களை கொடுக்க வேண்டியதில்லை. ஜெபிங்க. தேவைக்காக ஜெபிங்க. நிறைவான வரும்போது குறைவானெல்லாம் விழுந்து போக ஜெபிங்க. பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆசீர்வதிக்கிறார். உன் கர்த்தருக்கு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.